பயிற்சி முடிந்ததும் சென்னையில் அசிஸ்டன்ட் கமிஷனராக வேலையிலும் சேர்ந்து விட்டான். வேலையில் சேர்ந்த அன்றே 4 வருடங்களுக்கு பிறகு அவன் மீண்டும் தன் சென்னை அலுவலகத்தில் ரதிகாவை சந்தித்தான். வேலையில் சேர்ந்த முதல் நாள் தன் வேலையில் மூழ்கி கிடந்தவனின் முன்னால் சல்யூட் அடித்து வந்து நின்ற அந்த காவலர், சார், உங்களை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்றாங்க என்று கூற, அவங்கள அனுப்பி வைங்க என்று கூறியவன் மீண்டும் தன் வேலையில் மூழ்கிவிட கதவை தட்டி அனுமதி பெற்று உள்ளே வந்த ரதிகா தன் முன் அமர்ந்திருக்கும் மருதீரனை கண்டு முதலில் வியந்தாலும் அடுத்த நொடி அவள் விழிகள் கோபத்தில் சிவந்தது. லேப்டாப்பில் அப்போதும் கண்களை பதித்து அமர்ந்திருந்த மருதீரன் எதிரே யாரோ வந்து நிற்பதை உணரவே செய்கிறான். ஆனாலும் தலை உயர்த்தி கூட பாராது, பிளீஸ் உட்காருங்க, முன்னால் இருக்கும் இருக்கையை காட்ட ரதிகா அப்படியே திரும்பி நடக்க அதையும் உணர்ந்தவன் தலை உயர்த்தி அவளை பார்த்தான். அவனுக்கு முதுகை காட்டி திரும்பி செல்பவளின் பின்பக்கத்தை வைத்தே அது ரதிகா என்பதை புரிந்து கொண்டவன் தன் மீது இருக்கும் கோபத்தில் தான் அவள் இப்படி பேசாமல் செல்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு எஸ்கியூஸ் மீ என்றான். அது ரதிகா தானா என்ற சந்தேகம் அப்போதும் அவன் மனதில் இருக்கவே செய்தது. அப்படியே நின்றவள் அதே வேகத்தில் திரும்பி அவனை பார்த்தாள். ஆம், ரதிகாவே தான். என்ன மேடம், என்ன பார்க்கணும்னு சொல்லி அனுமதி கேட்டு உள்ள வந்துட்டு எதுவும் பேசாம போறீங்க? மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தவன் கேட்க, நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல. இதுக்கு முன்னாடி இங்க இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரகாஷ் சார் தான் பார்க்க வந்தேன். அவர் இடத்துல நீங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. மீண்டும் அவள் திரும்பி நடக்க, 1 மினிட் ரதிகா, நீங்க பர்சனலா பிரகாஷ் சார பார்க்க வரலன்னா வந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலாம். ஏன்னா இனிமே அவர் பார்த்த வேலைகளை நான் தான் பார்க்கணும். ஏளன புன்னகையை உதிர்த்தவள், நீதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி சார் உங்ககிட்ட புகார் கொடுக்க சொல்றீங்க என்று கேட்டாள். புரியல? புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? மிஸ் ரதிகா, நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டுதான் ரொம்ப சிரமப்பட்டு படிச்சு தேர்வு எழுதி IPS ஆகி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன். உங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை இந்த சேர்ல உட்கார்ந்துருக்க என்கிட்ட நீங்க காட்டணும்ன்ற அவசியம் இல்ல. என் பதவிக்கும் நான் போட்டிருக்க யூனிஃபார்முக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அது எப்பவுமே நீதி நேர்மையிலிருந்து வழுவாது. நீங்க தைரியமா உங்க புகாரை என்கிட்ட சொல்லலாம். குரலை உயர்த்தி அவன் கூற, அவனை அலட்சியப்படுத்திவிட்டு அவள் திரும்பி நடக்க சட்டென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்தவன் வேகமாக வந்து அவள் திறந்த அறை கதவை கையால் தடுத்து சேர்த்து சாத்திவிட்டு கதவின் முன்னால் மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி நின்றான். நான் டியூட்டியில சேர்ந்த முதல் நாள் முதல் புகாரோட வந்த பொண்ணு என் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி திரும்பி போறதை என்னால அனுமதிக்க முடியாது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நான் இருக்கிற இந்த பதவி மேலையும் நான்